பதில் சொல்லணும் நான் சொல்லுங்க. एवं प्रमोदितः राजा वसिष्ठेन महात्मना प्रदानं प्रेरयामास तद् अन्वेषण काम्यया. இப்போ வசிஷ்டர் என்ன ராஜா வந்து ஏதாவது உபாயம் கொடுங்கோ அப்புறம் வசிஷ்டர் சொல்கிறார் எப்போ பலவிதமாக புத்திரனை அடையலாம், அதனால ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி யாராவது விற்கிறாளா பாரு, உங்கள் ஊர்லேயே விற்கிறாளா பாருன்றார். ஸோ ஸ்வராஷ்டிர ஜகான்னு சொல்லி முடித்தார் 16 ஸ்லோகத்தில். கடைசியில் பார்த்தோம்னா ஸ்வராஷ்டிர ஜகா, உன்னுடைய ராஜ்யத்திலேயே யாராவது ஒரு லோபி இருப்பன், குழந்தைய விற்கிறதுக்கு தயாராக பண்ண, ஒரு பிராமண ஜாதியில் பிறந்தவனே விற்பன், நீ அதை மாதிரி அவன்கிட்ட போய் பைசா கொடுத்து குழந்தைய வாங்கி உன்னோட பிள்ளை சொல்லி வர்ணனுக்கு யாகம் பண்ணுன்னு ஐடியா கொடுத்துட்டாரு. ஸோ ஏவம் பிரமோதிதக ராஜா ரொம்ப ஆனந்தமாயிடுது. ஸோ இப்படி ஐடியா கிடச்சிருது இல்லையா. வசிஷ்டேன மகாத்மாவான வசிஷ்டன் சொன்ன உடனே பிரதானம்னு சொன்னால் முக்கியமான மந்திரி தான். ஸோ பிரதான மந்திரியை பிரேரையா மாசம் அனுப்புகிறார். தது அன்வேஷண காமியா, ஒரு பிள்ளையா இப்போ தேடணுமே, ஸோ பிள்ளையை தேடி ஒரு மந்திரியை தேடின்னு வாங்கோன்னு அனுப்பினார். एवं प्रमोदितो राजा वसिष्ठेन महात्मना प्रदानं प्रेरयामास तद् अन्वेषणकाम्यया. अधिगर्तः द्विजः कश्चित् विषये तस्य भूपतेः तस्य आसंश्च यत्र त्रयः पुत्राः निर्धनस्य विशेषतः. ஸோ ஒரு பிராமணன் இருக்கார். விஷயன்னா ஊர்லன்னு அர்த்தம், விஷயம்னா ஊர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ கஷ்டித், ஸோ அஜீகர்த்தன்னு ஒரு பிராமணன் இருக்கான். கஷ்டித் விஷயன்னு அந்த நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கான். விஷயம்னா ஊர்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த ஊரில் தஸ்ய பூபதேகே, அந்த ராஜாவுடைய ஹரிச்சந்திர ராஜாவுடைய ராஜ்யத்திலேயே ஒரு ஊரில் அஜீகர்த்தன் ஒரு பிராமணன். தஸ்யா ஆசன், அவருக்கு திரையா புத்திராக மூணு பிள்ளை இருந்தது. நிர்தனசிய பணமும் இல்லை, நிர்தனசிய பணம் இல்லாத அந்த அஜீகர்த்தனுக்கு விசேஷத்தக நிர்தனசிய, வெறும் பிராமணன் இல்லையா, தாரித்ரிய பிராமணன் சொல்கிறாரு. அப்படி தரித்திர பிராமணனுக்கு 3 பிள்ளை இருந்தார்கள். प्रदानेन अपि असौ पृष्टः पुत्रार्थं दुर्बलः द्विजः गवां 100 ददामि इति देहि पुत्रं मकाय वै. ஸோ பிரதானேன அப்போ பிரதான மந்திரி, அந்த முக்கியமான மந்திரி அசௌ பிருஷ்டக போய் கேட்குறார், அஜீகர்த்தனை போய் கேட்குறார். புத்திரார்த்தம் துர்பலக துஜக, பலமே இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப துர்பலமாக பலம் இல்லாமல் இருக்கான் அந்த பிராமணன். ஸோ அவரை பார்த்து புத்திரார்த்தம் பிருஷ்டக, உன் பிள்ளையை தருவியா, விலைக்கு தருவியா அப்படின்னு கேட்டார். கவாம்சதம் ததாமி, உனக்கு 100 மாடு தரேன், அதுக்கு பதிலாக 100 பசுவை நான் தருவேன். தேஹி புத்திரம் அகாயவை, யாகத்துக்காக வேண்டி உன் பிள்ளைய கொடு அப்படின்னு போய் கேட்குறார் அந்த அஜீகர்த்தனை பார்த்து. இதே ராமாயணத்தில் பிரதானேன அபி அசௌ பிருஷ்டः புத்ரார்த்தம் துர்பலः த்விஜः கவாம் 100 ததாமி இதி தேஹி புத்ரம் மகாய வை. शुनपुच्छः शुनस्तेपः शुनोलाङ्गूल इति अमि तेषाम् एकतमं देहि ददामि तु गवां 100. 3 பேருக்கு ஒரே பேர் தான் வச்சிருக்கார். ஷுனான நாய், புச்சம்னா வால், ஷேப்பனாலும் வால், லாங்கூலம்னாலும் வால். 3 பேருக்கு சுனஷேபம் தான் பேர். அப்போ சுனஷ் புச்சக, சுனஷேபக, சுன லாங்கூலகன்ட்டு ஆக மொத்தம் 3 பேர் பேரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படி 3 பேரை பேர் இது அமி, இந்த 3 பிள்ளைகளோட பேர்கள். தேஷாம் ஏகத்தமம் தேகி, அது யாரும் ஒத்தரை கொடுப்பா. ஸோ 3 பேரில் நீ 3 பிள்ளை வச்சுருக்க, யாராவது ஒரு குழந்தைய கொடு. ததாமி தூ கவாம் 100. ஸோ நீ கொடுத்தியானா நான் உனக்கு 100 பசுவை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். शुनपुच्छः शुनशेपः शुनो लाङ्गूल इति अमि तेषाम् एकतमं देहि ददामि तु गवां 100. अग्निगर्तः तु तत् श्रुत्वा क्षुधया पीडितः वृषं पुत्रं च एकतमं तेभ्यः विक्रेतुं वै मनोददे. அவ்வளோதான், அதை கேட்டுட்டு தத் ஸ்ருத்வா, அவர் சொன்னார்ல 100 பசுக்கும் ஆசை வந்துடுது லோபிவன். ஸோ அஜீகர்த்தன் என்ன பண்ணுறான், சுதையா பீடிதக பிரிஷம் பீடிதக, சுதையான பசியினால் பிரிஷம் பீடிதக, ரொம்பவே பாடி இருந்த அந்த பிராமணன் புத்திரம் ச ஏகதமம், 1 ஆஃப் தி சில்ட்ரன், 3 குழந்தை 1 குழந்தைய
தேபியக விக்ரேத்தும் யாரெல்லாம் வந்திருக்காளோ கேட்டுன்னு வந்திருக்காளே, மந்திரி கூட கூட 4 பேர் வந்திருக்கா. ஸோ அவளுக்கெல்லாம் கொடுத்துடலாம், வித்துடலாம் அப்படின்னு மனசில் தரித்தான். மனசில் அப்படி நினைக்கிறான், ஒரு குழந்தைய வித்து போடலான்ட்டு. अजीगर्तः तु तच्छ्रुत्वा क्षुदय पीडितः वृषं पुत्रं च एकतमं तेभ्यः विक्रेतुं वै मनोदते कार्य अधिकारिणं ज्येष्ठं मत्वा न असौ अदात् अमुं कनिष्ठं नापि अदात् माता मम एष इति वादिनी. ஸோ காரிய அதிகாரினம் ஜேஷ்டம், காரியம் என்ன காரியம், பிரேத காரியம்லாம் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு மூத்த பிள்ளை தான் வேணும். அதனால அந்த காரியத்துக்குலாம் அதிகாரியாக இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை. அதனால அதை அப்படி நினச்சி நான் அசவ் அதாத்து அம்மும் அந்த குழந்தைய கொடுக்கலை, பெரிய குழந்தைய நான் விற்க மாட்டேன்னு விட்டார். கனிஷ்டம் அம்மா என்ன சொன்னா, மாதா மம ஏஷா ஏஷா, இந்த பிள்ளை என்னோட பிள்ளை அப்படின்னு கடைசி பாசம் ஜாஸ்தி. கனிஷ்டம் கடைசி குழந்தை, அந்த குழந்தைகிட்ட ரொம்ப ஆசை வச்சு கொண்டிருக்கா அந்த அம்மா. மாதா மம ஏஷா இது வாதினி, இது என் குழந்தை, நான் தர மாட்டேன் அப்படின்னு அவள் வாதிக்கிறா. அவள் சொல்றான், कार्य अधिकारिणं ज्येष्ठं मत्वा न असौ अदात्मं कनिष्ठं न अपि अयदात् माता मम एष इति वादिनी. अदात् न अपि अदात् मध्यमं च सुनक्षेपं ददौ गवांशतेन च आनिनाय पशुं चक्रे नरमेदे नराधिपः. அவ்வளவுதான். மத்தியமான நடு குழந்தை சுனஷேபனை கொடுத்தார். அதாவது கவாம்சத்தைன 100 பசுவை வாங்கிட்டார், பையனை வித்துட்டார். ஆனினாயா அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டான் எல்லாரும். அந்த குழந்தைய பசுவாக மாற்றி ஆக்கிட்டா, யாக பசு. அந்த யூப சமத்தில் கட்டி நரமேதஸ், அதாவது நரமேதம்னு நரனையே பலி கொடுக்குறது, நரபலி கொடுக்கறதுக்காக அந்த குழந்தைய யாகத்தில் பசு ஆக்கி நராதிபக சக்கரேன்னு என்னது செய்தார். நர அதிபக மனிதர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த ஹரிச்சந்திரன் அந்த யாகத்தை ஆரம்பிச்சார். மத்தியமம் ச சுனஷேபம் ததௌ கவாம்சதேன ச ஆனிநாய பசும் சக்ரே நரமேதே நராதிபஹ ருதந்தம் துக்கிதம் தீனம் வேபமானம் விருஷாதுரம் யூபே பத்தம் நிரீக்ஷ்ய அமும் சுக்ருஷுஹு முனயஹ ததா. ஸோ ரொம்ப அழுதுன்னு இருக்கான் அந்த குழந்தை, நம்மளை பலியா ஆடாக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு துக்கிதம் வேதனையோடு இருக்கக்கூடிய, தீனமாக இருக்கக்கூடிய, வேப்பமானம் நடுங்கின்னு இருக்கு. என்ன ஆகுமோ, நம்மளை இப்படி வெட்டிடுவாளே வா அப்படின்ட்டு. பிரிஷ ஆத்துரம், ரொம்ப பீடிக்கப்பட்ட அந்த குழந்தை. யூபே பத்தம், யூபஸ்தம்பத்தில் கட்டியாச்சு. பசுவை எங்கே கட்டுவாளோ யாக பலிக்கு அதை கட்டியாச்சு அந்த குழந்தைய. நிரீட்சி அதை பார்த்துட்டு அமும் சுக்ருஷுகு முனையகா ததா, ஐயோ அந்த குழந்தைய போய் கட்டியிருக்கானே சொல்லிட்டு முனிவர்களுக்கு ரொம்ப வேதனையாயிடுது. முனிவர்கள் பார்க்குற, ஐயோ இந்த சின்ன குழந்தைய பலி கொடுத்து இந்த ராஜா யாகம் பண்ண போறாரேன்ட்டு முனிவர்கள் எல்லாருமே கதறினார்கள். ருதந்தம் துக்கிதம் தீனம் வேபமானம் விருஷ ஆதுரம் யூபே பத்தம் நிரீக்ஷ்ய அமும் சுக்ருஷுஹு முனயஹ ததா. சாமித்ராய பசும் சக்ரே நரமேதே நராதிபஹ சமிதான ஆததே சஸ்திரம் தம் ஆலம்பயித்தும் சிசும். ஷாமித்ரானா ஷமிதான்னு பேர். அதான் ஷமித்ரான்னு பேர் என்ன யாருக்குன்னா, அந்த வெட்டரானே ஒருத்தான் அறிவாளை வச்சு அந்த குழந்தைய அதை ஆடோ மாடோ எதை கட்டினாலும் வெட்டுறானே, அவன் வதம் செய்யக்கூடியவன். அவன்கிட்ட போய் இந்த குழந்தைய கொண்டு கொடுத்தாச்சு. ஷாமித்ராய பசும் சக்கரே. ஸோ அந்த வதம் வச்ச யார் வெட்டுவானோ அவன் கையில் அந்த குழந்தைய ஒப்படைச்சு நரமேதே நராதிபகா சக்கரை. ஸோ நர மாமிசத்தை வச்சு அதுக்கு பலி கொடுக்குற மாதிரி அந்த நராதிபனான ஹரிச்சந்திரன் யாகத்தை ஆரம்பித்தான். ஷமிதா ந ஆததே சஸ்திரம். ஆனால் இந்த ஷமிதாரு கொல்லக்கூடியவன் என்ன பண்ணினா, நான் வெட்ட மாட்டேன் இந்த குழந்தைன்னு விட்டான். சின்ன குழந்தைய கொண்டு கட்டி வச்சிருக்கேன், நான் மாட்டேன். ந ஆததே சஸ்திரம், அந்த ஆயுதத்தை அவன் எடுக்கவில்லை. தம் ஆலம்பயித்தும் சிசும், அந்த குழந்தைய தொங்க விடனே போ இல்லையா, தொங்க விட்டு அதை கழுத்தை வச்சு வெட்டணும். அந்த குழந்தையெல்லாம் நான் ஆலம்பனம் பண்ணுறதுன்னு இங்கே ஆலம்பித்தோம்னா அந்த குழந்தைய அப்படி தொங்க விட்டு அப்படியே கழுத்தை விட்டுவான். ஸோ அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்னு விட்டான் அந்த ஷமிதான்னு சொல்லக்கூடிய அந்த வதம் செய்பவன். ராதே கிருஷ்ணா. புச்சர் தானே. சாமித்ராய பசும் சக்ரே நரமேதே நராதிபஹ ஷமிதான ஆததே சஸ்திரம் தம் ஆலம்பயித்தும் சிசும்.
न अहं द्विजसुतं दीनं रुदन्तं करुणं वृषं हनिष्यामि स्वलोभार्थम् इति उवाच अपि असौ तदा. த்விஜசுதம் பிராமண குழந்தை தீனமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழுதுட்டு இருக்கு. ருதந்தம் கருணம் பிருஷம், பிருஷம் கருணம், ரொம்ப கருணையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி குழந்தைய நாகம் கனிஷ்யாமி, நான் கொல்ல மாட்டேன், என் கையால் அதை கொல்ல மாட்டேன். நான் ஸ்வலோபார்த்தம், என்னோட பேராசைக்காக வேண்டிய, ஏன்னா வெட்டினா காசு கிடைக்கும். ஸோ அவளுக்கு தட்சிணை உண்டேன். ஸோ அந்த என்னோட லோபத்துக்காக நான் இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன். இது உவாச்ச அபி அசௌ ததா, இப்படியே சொல்லிட்டான் அந்த புச்சர்னு இருக்கக்கூடிய அந்த கொல்லக்கூடிய அவன். அப்படியே சொல்லிட்டான். न अहं द्विजसुतं दीनं रुदन्तं करुणं वृषं हनिष्यामि स्वलोभार्थम् इति उवाच अपि असौ तदा. इत्युक्त्वा विरराम असौ कर्मणः दुष्करात् अथ राजा सभासदः प्राह किं कर्तव्यम् इति द्विजाः. ஸோ இது சொல்லிட்டு நிறுத்திட்டானவன் வீரராமன். அதுக்கு ஃபர்தராக அவன் பேசலை, அப்படியே நின்றுட்டானவன். ஸோ கர்மணக துஷ்கராத்து, காரியம் ரொம்ப கொடுமையான காரியம் இல்லையா, செய்யவே முடியாது, துஷ்கரமான காரியம். இந்த காரியத்துலேருந்து அவன் மாட்டேன்னு ஒதுங்கிட்டான். ராஜா சபாசதக பிராக, ஸோ ராஜா சபாசதரை கேட்குறான், இப்போ என்ன பண்ணலாம் துஜாக, நீங்களே சொல்லுங்கோ, இப்படி அவன் வெட்ட மாட்டேங்கிறான், இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கோன்ட்டு பிராமணோத்தமர்களை பார்த்து அவன் கேட்டான். इत्युक्त्वा विरराम असौ कर्मणः दुष्करात् अध राजा सभासदस्प्राह किं कर्तव्यम् इति द्विजाः. जातः किल किला शब्दः जनानां क्रोशतां तदा क्रन्दमानेषु नष्टेपे சபாயாம் ப்ரிஷம் அத்புதம். ஸோ கிளிகிலா சப்தம்னு இது ஆளுக்கு என்னென்னமோ பேசுகிறா பாரு, இது இவனே வெட்ட மாட்டேங்கிறான், அவ்வளோ கருணையாக இருக்கான், இந்த ராஜா எவ்வளோ கொடுங்கோலன்னு அப்படி இப்படி பேசுவா எல்லாரும். ஸோ இப்படி இந்த பேச்சு பயங்கரமாக சத்தம் கேட்கறது ஜாத்தகா ஏற்பட்டு விட்டது. ஜனானாம் குரோஷதாம் ததா, எல்லாருமே குரோஷம்னு கூக்குரலிட்டு அழுறதுக்கு பேர் குரோஷம்னு அறுது. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப வேதனைப்படுறா ராஜாவோட இந்த காரியத்தை பார்த்து, அந்த சத்தம் கேட்கறது. சுனஷேபே கிரந்தமான, அது வேற கதறி அழுறது, ஐயோ என்ன விட்ட போகிறாளேன்னுட்டு. ஸோ அது வேற அது அழறது. சபாயாம் பிரிஷம் அத்புதம், இந்த சபையில பார்த்தாலே ஒரே கோலாகலமா இருக்கு இந்த சத்தத்தோடு. ஜாதக கில கிலா சப்தஹ ஜனானாம் க்ரோஷதாம் ததா க்ரந்தமானேஷு நஷ்யேபே சபாயாம் பிரிஷம் அத்புதம். அதிகத்தஹ ததா உத்தாய தம் உவாச்ச நிருப உத்தமம் ராஜன் காரியம் கரிஷ்யாமி தவ அகம் சுஸ்திரஹ பவ. நல்ல ஒரு அப்பா அஜீகர்த்தன் எழுந்திருக்கிறான். இப்போ யாரு பிள்ளையோட அப்பா எழுந்திருந்து நிருபோத்தமம் தம் உச்ச உவாச்சா, சிறந்த ராஜாவான ஹரிச்சந்திரனை பார்த்து அவன் பேசுகிறான் அஜீகர்த்தன். ராஜன் கவலைப்படாதீங்க, நான் பண்ணுறேங்கிறேன் காரியம் தவ காரியம், உங்களுடைய காரியத்தை அகம் கரிஷ்யாமி, நான் பண்ணுறேன். சுஸ்திரோ பவ, பயப்படவே வேண்டாம், வேற யார் பண்ணாட்டிலும் கவலை இல்லை, அவன் பண்ண மாட்டேன்னு பண்ண போட்டோம், நான் பண்ணுறேங்கிற பிள்ளை நானே வெட்டுறேங்கிறான். अजीगर्तः तदा उत्थाय तम् उवाच नृपोत्तमं राजन् कार्यं करिष्यामि तव अहं सुस्थिरः भव. वेतनं द्विगुणं देहि हनिष्यामि पशुं किल कर्तव्यं मककार्यं वै मया ते अद्य धनार्तिना. दुःखितस्य धनार्तस्य சதா அசூயா பிரசூயதே. அதுக்கு நீ 2 மடங்கு சம்பளம் கொடுன்ட்ட, நீ பைசா கொடுத்தா நான் பண்ணுறேன், என் பிள்ளையானாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெட்டி தரேன். ஸோ திகுணம் வேதனம், 2 மடங்கு சம்பளத்தை எனக்கு கொடு. ஹனிஷாமி பசும் கில, இந்த யாக பசுவை நான் கொள்றேன்றான். கர்த்தவியம் மக்க காரியம் வை, இது பண்ணி ஆகணுமே, நீங்கள் யாக காரியம் நடக்கணும். ஸோ மயாத்தே அத்திய தனார்த்தினா, ஸோ தனத்துக்கு எனக்கு ஆர்த்தி இருக்குது, எனக்கு பிரார்த்திக்கிறேங்கிறார். அர்த்தினான பிரார்த்தி தான். ஸோ தனம் நான் இப்போ உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன், உங்களோட யாகமும் நடக்கணும். துக்கியதசிய தனார்த்தசிய, நானும் துக்கமாக இருக்கேன், எனக்கு பணம் இல்லை என்கிட்ட, அப்படி தனம் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் ரொம்ப பிரார்த்தனையோடு இருக்கேன். சதா அசூயா பிரசூயத்தே, ஸோ ஆகவே எல்லாரும் தோஷம் கண்டுவா,
மற்றவாலாம் தோஷம் பார்ப்பா, ஆனால் எனக்கு தான் தெரியும் எங்கள் கஷ்டம் இல்லையா. நான் வந்து ரொம்ப ஏழை, எனக்கு தனம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது தனம். அதனால மற்றவாளை பொறுத்த வரைக்கும் இது தோஷமாக அசூயாங்கிறது இங்கே பொறாமைங்கிற அர்த்தத்தில் வராது. மற்றவா வந்து இது தப்பாக நினைக்கலாம், ஒரு அப்பா பாரு எப்படி பேசுகிறான், பிள்ளையை வெட்டுறேங்கிறானே அப்படின்னு பேசலாம், அது நடக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு பணம் தான் முக்கியன்ட்டு. वेतनं द्विगुणं देहि हनिष्यामि पशुं किल कर्तव्यं मककार्यं वै मया ते अद्य धनार्थिना दुःखितस्य धनार्तस्य सुधा असूया प्रसूयते असूया तौ उवाच तश्रुत्वा वचनं तस्य हरिश्चन्द्रः मुदान्वितः तम् उवाच ददामि अद्य गवां शतम् अनुत्तमं तद् आकर्ण्य पिता तस्य पुत्रं हन्तुं समुद्यतः. அவ்வளோதான். வியாசர் சொல்கிறார் ஜனமேஜனை பார்த்து, இப்படி அந்த அஜீகர்த்தன் சொன்ன உடனே ஸ்ருத்வா வச்சனம் அந்த வார்த்தையை கேட்டு ஹரிஷ்சந்திரகா முதான்வித ஹாப்பி ஆயிட்டான். எப்படி காரியம் நடக்க போகிறது, யாகம் நடக்க போகிறதுங்கிறனால சந்தோஷமாயிட்டான். ஏன்னா அவனோட வயிற்று வலி தீரணும், பயங்கரமான வயிற்று வலி அந்த இது வந்திருக்கு இல்லையா, மகோதர நோய் வந்திருக்கு இல்லையா, அது தீருமேங்கிற சந்தோஷம்தான். ஸோ ததாமி அத்யா, நான் இன்னைக்கு கொடுக்குறேன்ப்பா உனக்கு பணம், நீ கேட்ட பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தம் உவாச்சா அந்த அஜீகத்தன்ட்டு சொல்கிறான். கவாம் சதம் அனுத்தமம், இன்னொரு 100 பசு, அவ்வளோதானே, முதல்ல ஒரு 100 பசு, இப்போ இன்னொரு 100 பசு நான் தரேன். தத ஆக்கர்ணியா. ஸோ அதை கேட்டு பிதா தஸ்ய புத்திரம் ஹந்தும் சமுத்தியதக, அப்பாவே தன்னுடைய பிள்ளையை கொல்வதற்கு உத்தியமம் முயற்சியை எடுத்தார், கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டார் அவர். व्यासोवाच तच्छ्रुत्वा वचनं तस्य हरिश्चन्द्रः मुदान्वितः तम् उवाच ददामि अद्य गवां शतम् अनुत्तमं तदाकर्ण्य पिता तस्य पुत्रं हन्तुं समुद्यतः. लोभेन आकुलचित्तः असौ शामित्रे कृतनिश्चयः समुद्यतं च तं दृष्ट्वा जनाः सर्वे सभासदः. ஸோ லோபேன ஆகுலிச்சது, பயங்கர லோபம், பேராசை பிடிச்ச அலையறான் இந்த பிராமணன், இந்த அஜீகர்த்தன். ஸோ அப்படிப்பட்ட அந்த சித்தத்தோடு இருக்கான். அசௌ ஷாமித்ரே கிருத நிச்சயக, கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டான் அவன். ஸோ பிள்ளை கொல்றதுக்கு அவன் நிச்சயம் அணியாச்சு. ஸோ சம்முத்தியதம் ச தம், அப்படி முயற்சியோடு இருக்கக்கூடிய அவனை திருஷ்டுவா பார்க்குறா, எல்லா ஜனங்களும் பார்க்குறா, சர்வே சபாசதக, எல்லா சபையில் கூடியிருந்தா எல்லாருமே பார்க்குறா, ஒரு ஆச்சரியம், ஒரு வெறுப்பு, ஒரு இழிவாக பாப்பா, அப்படி தானே பாப்பா. ஸோ அப்படி எல்லாரும் பார்த்தார்கள். लोभेन आकुलचित्तः असौ शामित्रे कृतनिश्चयः सम्बुध्यतं च तं दृष्ट्वा जनाः सर्वे सभासदः. चक्रुषुः वृच दुःखार्ताः हा हा इति जगदुः वचः पिशाचः अयं महापापी क्रूरकर्मा द्विजाकृतिः. கதனம்னாலும் சொல்கிறதுன்னு அர்த்தம், கதனம். ஸோ சுக்ருஷுகு பிரிஷ துக்கார்த்தாக, எல்லாருமே கதறா, ஐயோ அப்படி ஒரு ஒப்பன் வந்து இப்படி வெட்ட போகிறானேன்ட்டு எல்லாரும் கதறி அழறா, துக்கத்தோடு ஹாஹா ஹாஹான்னு எல்லாரும் ஹாஹாகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜகதுகு வச்சக, இந்த வார்த்தையை சொல்லுது, ஹாஹா ஹாஹாங்கிற வார்த்தை எல்லாருமே கேட்குறது இந்த சபையில். ஸோ ஜகதுகு வச்சக இந்த வார்த்தையை சொன்னார்கள். பிசாச்சகாயம், இவன் பிசாச்சி, பிள்ளை கொள்றான் பாரு, இவன்லாம் ஒரு அப்பன் அப்படின்னு சொல்ல மாட்டல. ஸோ பிசாச்சகாயம் மகாபாபி, குரூர கர்மா, குரூரமானவன், கூரகர கர்மத்தை உடையவன், துஜ ஆக்கிருதி, உருவம் மட்டும் ஒரு பிராமண உருவத்தில் வந்திருக்கான் இவன் அப்படின்னு எல்லாரும் திட்டுறான். यत्स्वयं स्वसुतं हन्तुम् उद्यतः कुलपांसनः दिक्चाण्डाल किम् एतत्ते पापकर्म चिकीर्षितम्. யக ஸ்வயம் ஸ்வசுதம், தானே தம் பிள்ளைய. ஸோ ஹந்து முத்தியத்தக, ஐயோ கொல்றது ரெடி ஆகிட்டே, குலபாம்சன, குல கோடாலியேன்னு அர்த்தம், குலத்தை கெடுக்க வந்த கோடாலியே உன் பிள்ளையை நீ கொல்றியே. திக் சாண்டால, சண்டாளனேன்னு கூப்பிட்றான், பிராமணனேன்னு சொல்லலை, சண்டாளனே திக், உனக்கு ஒரு சீச்சி அப்படிங்கிறான். கிம் ஏததே பாபகர்ம சிகீஷிதம், சிகீஷனம் செய்ய விருப்பம். ஸோ இந்த ஒரு பாவகர்மத்தை நீ ஏன் செய்ய விரும்புகிறை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திட்டுறாவனை நேர்லேயே சொல்கிறான். திக் சாண்டாளன்னு அவனை கூப்பிட்றான், சண்டாளனேட்டு.
यत् स्वयं स्वसुतं हन्तुम् उद्यतः कुलपांशनः दिक्चाण्डाळ किम् एतत्ते पापकर्म चिकीर्षितम् अत्वा सुतं धनं प्राप्य किं सुखं ते भविष्यति आत्मा वै जायते पुत्र अङ्गात् वै वेदभाषितम् ஹத்வா சுதம் உன் பிள்ளையை நீ கொன்னுட்டு தனம் பிராப்பிய அதுக்கு பைசா கிடைக்கும் உனக்கு கிம் சுகம் தே பவிஷா அதை வச்சு நீ என்னப்பா சுகத்தை அனுபவிக்க போற பிள்ளையே போயிட்டா உனக்கு சுகம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான் ஆத்மாவை ஜாயதே புத்திரா நீயே தானே உன் பிள்ளையா பிறக்கிறே இல்லையா ஆத்மாவே தான் பிள்ளையாக பிறக்கிறது ஏன்னா ஒரு ஆணிட்டு இருந்து தானே வருது பெண்டாட்டியோட கர்ப்பத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பெண்டாட்டி வரும் ஒரு டூல் அவளுக்கு கருவி அவள் தான் அவள் கர்ப்பத்தில் சுமந்து அந்த குழந்தைய வெளியில் விடுறா ஆனால் வீரியம் வர்றது ஆணோட உடம்புலேருந்து வருது ஸோ அதனால் நீ உன்னுடைய பிள்ளை உன்னுடைய உருவம் தான் அது ஆத்மாவை ஜாயதே புத்திரா அங்காத்வை வேத பாஷிதம் வேதமே இப்படி தானே சொல்கிறது அவனுடைய புருஷனுடைய அங்கத்திலேருந்தே தான் பிள்ளை வரான்னு சொல்கிறது இப்படிப்பட்ட பிள்ளையை கொள்ளிட்டு உனக்கு என்ன சுகம் अत्वा सुतं धनं प्राप्य किं सुखं ते भविष्यति आत्मा वै जायते पुत्र अङ्गात् वै वेदभाषितम् तत्कथं पापबुद्धे त्वम् आत्मानं हन्तुम् इच्छसि एवं कोलाहले तत्र जाते कुशिकनन्दनः समीपं नृपतेः गत्वा तम् उवाच दयापरः பாபபுத்தியை உடையவனே தற்கதம் துவம் ஆத்மானம் ஏன்னா ஆத்மா தானே பிள்ளை உன்னையே நீ கொண்டுக்கிற மாதிரி தானே அர்த்தம் அதான் சொல்கிறான் உன்னையே நீ கொண்டுக்கிற மாதிரி உன் பிள்ளையை நீ எப்படி கொள்றாய் எப்படி தான் முடியுது உனக்கு ஹந்து மிச்சசி எப்படி கொள்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்குப்பா ஏவம் கோலாகலை தத்துற எல்லாரும் மாறி மாறி இப்படிலாம் கேட்குற வச்ச ஒரே கோலாகலமாக இருக்குது அந்த சபையே ஒரே இதாக இருக்குது ஜாத்தே அப்படி உண்டான உடனே குஷிக நந்தனக விஸ்வாமித்திரர் அங்கே இருக்க சமீபம் நிருபதேகே கத்வா ராஜா கிட்டக்க போகிறார் அவர் விஸ்வாமித்திரர் போய் தம் உவாச்ச தயாபரக தயையோடு கூட ராஜாவை பார்த்து விஸ்வாமித்திரர் பேசினார் तत्कथं पापबुद्धे त्वम् आत्मानं हन्तुम् इच्छसि एवं कोलाहले तत्र जाते कुशिकनन्दनः समीपं नृपतेः गत्वा तम् उवाच दयापरः குஷிகனோட பிள்ளைங்கிறனால தான் கௌஷிகர்னு பேர் விஸ்வாமித்திரர் கௌஷிகர்னு சொல்கிறோம்ல கௌஷிக முனிவர்னு विश्वामित्र उवाच राजन् अमुक्षुनक्षेपं रुदन्तं वृषदुःखितं क्रतुः ते भविता पूर्णः रोगनाशाय सर्वथा दया समं नास्ति पुण्यं पापं हिंसा समं नहि சரி ஆன் பண்ணுறேன் லைவ் ராஜன் அமும் யார் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் சுனஷேபம் ருதந்தம் இந்த குழந்தை அழுதுன்றிருக்கு பார்க்குறேன் இல்லையா ஹே ராஜன் இந்த குழந்தைய பாருங்க அமும்னு இவனை பாருங்க அழுற குழந்தை பிரிஷதுக்கிதம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கான் அவன் கிரதுகு தே பவிதா து பூர்ணக உன்னுடைய யாகம் வந்து ஸோ தேக்கிறதுக்கு உன்னுடைய கிரதுனாலும் யாகம் மக்கானாலும் யாகம் கிரத்துனாலும் யாகம் ஸோ உன்னுடைய யாகம் பூர்ணகா பவிதா பூர்ணமாகும் உன்னுடைய யாகமாகப்பட்டது பூர்ணமாகும் ரோகநாசஷ்ட சர்வதா உன்னுடைய வியாதியும் குணமாகும் ஏன்னா வியாதி நீங்கிறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கார் அவர் அதுவும் குணமாகும் தயாசமம் புண்ணியம் நாஸ்தி நீ உன்னோட இறக்க குணத்தை அளவுக்கு புண்ணியம் வேற கிடையவே கிடையாது நீ இப்போ இறக்கம் காட்டணும் இந்த குழந்தைக்கு பாபம் ஹிம்சா சமம் நகி ஸோ ஹிம்சை பண்ணுற அளவுக்கு பாபம் எதுவுமே கிடையாது குழந்தைக்கு ஹிம்சை பண்ண போகிறேன் நீ இப்போ கொல்ல போகிறேன் அதை மாதிரி பாவம் கிடையாது குழந்தைக்கு தயா காட்டுனா அதை மாதிரி புண்ணியம் கிடையாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ விஸ்வாமித்திரர் उवाच राजन् अमुंशुनश्चेपं रुदन्तं वृषदुःखितं क्रतुः ते भविता पूर्णः रोगनाशाश्च सर्वथा दया समं न अस्ति पुण्यं पापं हिंसा समं नहि रागिणां रोचनार्थाय नोदना इयं विचारय आत्मदेहस्य रक्षार्थं परदेह निकृन्तनं न कर्तव्यं महाराज सर्वतः शुभम् इच्छता ராகின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவனுக்கு ராகத்வேஷம் சொல்கிறோம் இல்லையா அப்படி ஆசை உடையவன் ஸோ ராகிணாம் ரோச்சனார்த்தாய ஸோ அதாவது ஆசையை தூண்டுற மாதிரி
நோதனா இயம் விசாரிய, நீ வந்து ஒரு இந்த குழந்தைய கொன்று என்னுடைய வியாதி போகணும்னு ஒரு ஆசை வச்சுட்டு இருக்க நீ, அது ரஜோகுணம், அது உன்னோட ரஜோகுணம் அது. ஸோ அந்த குணத்தோட தூண்டுதலால், நோதனான தூண்டுதல், அந்த குணத்தோட தூண்டுதனால நீ இப்படி ஆசைப்படுற, ரோச்சனம் உனக்கு பிடிக்கிறது அது. விசாரைய யோசிப்பா, வேதம் என்ன சொல்கிறது யோசி. ஆத்ம தேகசிய ரட்சார்த்தம், என்னுடைய தேகம் நல்லா இருக்கணும், அப்போ இன்னொருத்தோட தேகத்தை நான் வெட்டினாலும் வெட்டுவேங்கிறேன் நீ. ஸோ ஆத்ம தேகசிய ரட்சார்த்தம், உன்னுடைய தேகத்தை ரட்சிக்கணும், வியாதி போனங்கிறதுக்காக நீ பண்ணுறியே. பரதேக நிகிருந்தனம்னா வெட்டுறதுன்னு அர்த்தம். ஸோ உன் தேகம் ரட்சிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு தேகத்தை நீ வெட்ட போகிறாய், நீ விசாரையான்ட்டார். யோசிச்சு பாரு, வேதெல்லாம் என்ன சொல்கிறது யோசிச்சு பாருப்பா. ந கர்த்தவியம் மகாராஜா, கண்டிப்பாக நீ செய்யக்கூடாதுப்பா. சர்வத்தகா சுபம் இச்சதா, நாலாப்புறமும் உனக்கு சுபம் வேணும், சோபனம் வேணும்னு சொன்னால் இந்த பாவத்தை தவிர்க்கணும்னா இந்த காரியத்தை நீ நிறுத்தி தான் ஆகணும்னு சொல்கிறார் விஸ்வாமித்திரன். ராகிணாம் ரோச்சனார்த்தாய நோதனா இயம் விசாரய ஆத்மதேகஸ்ய ரக்ஷார்த்தம் பரதேக நிகிருந்தனம் ந கர்த்தவ்யம் மகாராஜ சர்வதः சுபமிச்சதா. பிரதத்தோட மெயின் இன்டென்ஷன் வந்து பிரத்தியாரை வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறது, அதெல்லாம் அதோட இன்டென்ஷனே கிடையாது. எப்படியாவது ஒரு காரியங்களை பண்ண மாட்டாளா, பகவான் விருப்பமான யாக யஜ்ஞ காரியங்கள் நடக்காதாங்கிறதுக்கு தான் சொல்லித்தே தவிர மற்றபடி அதோட இன்டென்ஷன் ஒரு பிள்ளையை பலி கொடுக்கறது கிடையாதுப்பா. விசாரையன்னு அந்த வார்த்தையில் அதை அப்படி சொல்லிட்டாரு. தயயா சர்வபூதேஷு சந்துஷ்டः கேன கேனச்ச सर्वेन्द्रिय उपशान्त्या च तुष्यति आशु जगत्पतिः आत्मवत् सर्वभूतेषु चिन्तनीयं नृपोत्तम. नृपोत्तम சிறந்த ராஜாவே ஹரிச்சந்திரா கேளு. சர்வபூதேஷு தயையா, எல்லாருக்கிட்ட தயை காட்டணும்ப்பா. சந்துஷ்டக ஏனக்கேனச்ச, அதாவது அதனால ஏனக்கேனச்ச சந்துஷ்டக, எது கிடைக்கிறதோ அதை வச்சு திருப்தி ஆகணும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்லவர்களுக்கு அடையாளம். என்னென்னா எது கிடைச்சாலும் அதில் திருப்திப்படுறது, சந்துஷ்டகான சந்தோஷம் அடையிறது, திருப்திப்படுறது. அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் தயை காட்டுறது. அப்புறம் சர்வ இந்திரிய உபசாந்தின்னா நான் அடக்கிறது, இந்திரியங்களை அங்கங்கே அலைய விடாமல் உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிறது, அந்த மாதிரி இந்திரியங்களை அடக்கம். சச்சா துஷ்யதி ஆசு ஜெகத்பதி, இப்படியெல்லாம் இருந்தால் அந்த அவனை பார்த்து ஜெகத்துக்கே பதியானந்த பகவான் துஷ்யதி சந்தோஷப்படுவார். என்னுடைய படைப்பில் இந்த பைவன் நன்னா இருக்கான், நல்ல காரியத்தை பண்ணுறான் அப்படின்னு பகவானே சந்தோஷப்படுவார். ஆத்மவத்து சர்வபூதேஷு, என்ன ஒன்றை மாதிரியே நினை, உனக்குள்ளேயே ஆத்மா, எதிராளிகிட்டே இருக்கிறது ஆத்மா, எல்லாருமே ஆத்மா. அப்படியே தன்னை போல பிறத்திய சர்வபூதேஷு, எல்லார்கிட்டே அப்படித்தான் சிந்தனையை அப்படித்தான் நினைக்கிறேன்ப்பா. ஹே ராஜா, நீ ஒன்று மாதிரியே நினை, அந்த குழந்தைய நீ மட்டும் நல்லா இருக்கணும், அந்த குழந்தைய வெட்டுறேன்னு போகாதேன்ற. दयया सर्वभूतेषु सन्तुष्टः येन केनच सर्व इन्द्रिय उपशान्त्या च सन्तुष्यति आशु जगत्पतिः आत्मवत् सर्वभूतेषु चिन्तनीयं नृपोत्तम. राधे कृष्ण मैम. वितव्यं प्रियं नूनं सर्वेषां सर्वदा किल त्वम् इच्छसि सुखं कर्तुं தேகே ஹத்வா தூ அமும் த்விஜம். ஜீவிதவ்யம் பிரியம் நூனம், அதாவது வாழ்க்கை வாழறதுங்கிறது பிரியமானது. கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கை வாழத்தான் வேணும். பகவான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. யாரும் ஜீவிதவ்யம் வாழத்தான் வேண்டும். சர்வேஷாம், அது எல்லாருக்குமே, எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீ மட்டும் தான் நல்லா வாழ நினைக்காது, அந்த குழந்தையும் நினைக்கும் இல்லையா வாழ்ந்து ஆகணும்ன்ட்டு. ஸோ சர்வேஷாம் சர்வதா கில, ஆல்வேஸ் எல்லாருமே வாழ்க்கை வாழ்ந்துதான் கழிக்கணும். தொம்மிச்சசி தேகே சுகம் கர்த்தும், நீ என்ன பண்ணுறாய், தேகம் என்னோட தேகம் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறாய், சுகம் ஆக்கிக்கணும் நீ நினைக்கிறாய். அமும் த்விஜம் தூ ஹத்வா, ஆனால் இந்த பிராமண குழந்தைய கொன்னுட்டு. ஸோ நீ அப்படி நினைக்காதேன்னு அட்வைஸ் பண்ணுறார். जीवितव्यं प्रियं नूनं सर्वेषां सर्वदा किल त्वम् इच्छसि सुखं कर्तुं देहे हत्वा तु अमुं द्विजम्. कथं न इच्छेत असौ देहं रक्षितुं स्वसुखास्पदं पूर्वजन्मकृतं वैरं न अनेन सह ते नृप येन अमुं हन्तु कामः त्वं द्विजपुत्रं நிராகசம். ஸோ கதம்ன இச்சேத சௌது, இந்த குழந்தை
சொன்னார். இந்த பக்கத்தில் நிற்கிறது அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறார், இந்த சுனஷேபனை பார்த்து, இந்த குழந்தை ஸ்வ சுக ஆஸ்பதம், தனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தேகம், என்னோட தேகம் எனக்கு சுகத்தை கொடுக்க போகிறது, அதனால நான் பல காரியம் பண்ணி நான் ஆனந்தத்தை அடைவேன். ஸோ அப்படி சுகத்தை கொடுக்கக்கூடிய, சுகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, ஆஸ்பதம்னு ஆதாரம், சுகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தேகத்தை ரட்சிக்கணும்னு அந்த குழந்தை நினைக்காதா? இப்படி கேட்குறாரு அவர். கதம், ஏன் நீ மட்டும்தான் உன்னோட தேகம் நல்லா இருக்கும் நினைக்கிறியா? அந்த குழந்தைய ஆசைப்படுமா இல்லையா? பூர்வ ஜென்ம கிருதம் வைரம், முன்னாடி போன ஜென்மத்தில் அவனுக்கு ஏதாவது பாவம் பண்ணியிருக்கானா? நான் அனேன சகத்தே, உனக்கு பூர்வ ஜென்மத்தில் இந்த குழந்தை ஏதோ பாவம் பண்ணிட்டு அதனால விரோதியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு இல்லையேப்பா. நான் அனேன சக தேன்றிருப்ப. ஸோ இந்த குழந்தைக்கும் உனக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ விரோதம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஏதாவது உண்டா? அதுவும் கிடையாது. ஏன்னா அம்மும் ஹந்துக்காம, அதனால அவனை கொல்றை அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா பூர்வஜென்ம வாசனை எல்லாருக்கும் தெரியாது, பட் சில பேருக்கெல்லாம் பூர்வஜென்ம வாசனையோடு வந்துடுறான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜடபரதர் அப்படி தானே வந்தார், எல்லா ஜென்மத்தோட வாசனையோடு வந்துட்டார். அது மாதிரிலாம் அது அப்படி ஒரு ஞாபகம் இருந்தால் கூட பூர்வ ஜென்மத்தில் வைரம் அந்த குழந்தைக்கு உனக்கு எதுவும் கிடையாது. என்ன அனேன சக, இந்த குழந்தையோட உனக்கு கிடையாது. ஏனாமும் ஹந்துக்காமக, அப்படி இருந்தால் அதுக்காக வேண்டி நீ கொள்றை. துஜபுத்திரம் நிராகசம், ஆனால் அது குற்றமற்ற குழந்தை. ஸோ அப்படி குற்றமில்லாத குழந்தை, பூர்வ வைரமில்லாத குழந்தை, அந்த குழந்தை போய் நீ கொல்ல பார்க்குறியே. ஹந்து காமகனது கொல்ல விரும்புகிறாய். கதம் ந இச்சேத் அசௌ தேகம் ரக்ஷிதும் ஸ்வசுக ஆஸ்பதம் பூர்வ ஜன்ம கிருதம் வைரம் ந அனேன சஹதே நிருப ஏன அமும் ஹந்து காமஹ த்வம் திஜபுத்ரம் நிராகசம் योऽयं हन्ति विना वैरं स्वकामः सततं पुनः हन्तारं हन्ति तं प्राप्य जननं जनन अन्तरे. ஸோ ஸ்வகாமக, தன்னுடைய விருப்பத்திற்காக, நான் நல்லா இருக்கணும் அந்த விருப்பத்திற்காக, யார் ஒருவன், எவன் ஒருவன் வினா வைரம் எம்ஹந்தி, ஒரு விரோதமும் இல்லாமல் ஒருத்தனை கொன்னான் என்றால், அதாவது ஒரு விரோதம் இல்லை, ஆனால் தான் நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக அந்த ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னால், சததம் புனக, அப்படி பண்ணினா ஆல்வேஸ், சததம்னா கண்டிப்பாக, புனக ஹந்தாரம் ஹந்தி, அதாவது திரும்பி வந்து அவனை இவனை கொல்லுவன்கிறார். ஸோ எப்படி அது அடுத்த ஜென்மத்தில் அது நடக்கும், இல்லை நரகத்துக்கு போய் அங்கே நடக்கும். ஸோ ஹந்தாரம், தன்னை கொல்பவனை, தம் ஹந்தி, யார் இவனை கொன்னானோ அவனே திரும்பி வந்து இவனை கொல்லுவன். ஸோ பிராப்பிய ஜனனம் ஜனன அந்தரம்னா அடுத்த ஜென்மம். ஸோ அடுத்த ஜென்மத்தை வந்து எவன் கொண்டானோ அவன் திருப்பி கொள்வான்ட்டு. இது நம்ம பாகவதத்தில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ராமாயணத்துலேயும் வரும், வாலியே வந்தான்னு சொல்லுவா. வாலி அது இவன் கிருஷ்ணரை கொள்றதுக்கு வாலியே தான் அந்த வேடனா வந்தான், அவன் தான் அம்பூட்டான் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி சொல்கிறான் இல்லையா கதைகளில். ஸோ அது மாதிரி அவனே வந்து திருப்பி கொள்வான், ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு வான் பண்ணுறாரு இங்கே விஸ்வாமித்திரன். योऽयं हन्ति विना वैरं स्वकामः सततं पुनः हन्तारं हन्ति तं प्राप्य जननं जननान्तरे. जनकः अस्य सुदुष्टात्मा येन असौ ते समर्पितः स्व आत्मजः धनलोभेन पाप आचारः सुदुर्मतिः. அஸ்ய ஜனகன்னு யார்? பிறப்பித்தவர், அப்பா. ஜனகர்னா அப்பான்னு அர்த்தம். ஸோ இவருடைய இந்த குழந்தையோட அப்பா சூதுஷாத்மர், ரொம்ப கெட்டவர் அவர். விஸ்வாமித்திரர் ரொம்ப கெட்டவர் அவர். ஸோ ஏன அசௌச்சே சமர்ப்பித்தக, எவன் இந்த குழந்தைய அவருக்கு சமர்ப்பிச்சிருக்கான், பைசா வாங்கிட்டு 100 பசுவை வாங்கிட்டு இந்த குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டான் அந்த அப்பா. அது மட்டும் இல்லை, தனலோபேன, பணத்தோடு ஆசையினால, பேராசையினால, ஸ்வ ஆத்மஜக, தானுக்கு பிறந்த குழந்தையை, சூதுர்மதி, கெட்டவன், துர்மதி பிடிச்சவன், பாப ஆச்சாரக, பாபியாகப்பட்ட அவன். கண்டினியூ ஆகுது. जनकः अस्य सुदुष्टात्मा येन असौ ते समर्पितः स्व आत्मजः धनलोभेन पाप आचारः सुदुर्मतिः. एष्टव्या बहवः पुत्राः एकः अपि गयां व्रजेत् यजेत च अश्वमेधेन नीलं वा वृषम् उत्सृजेत् देशमध्ये च यः कश्चित् पापकर्म समाचरेत्.
இந்த ஆள் வந்து கொல்றதுக்கு ரெடியாக இருக்கான்னு. அப்படிப்பட்ட பாபாத்மா அவன். நார்மலாக ஒரு அப்பா வந்து என்ன ஆசைப்படுறோம்னா, பகவகா புத்திராக ஏஷ்டவியக, பல குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம். பல குழந்தைகள் வேணும்னு ஆசைப்படணும். ஒரு அப்பாவாக இருக்கப்பட்டவர் பகவகா புத்திராக பல குழந்தைகள் பெற்றுக்கணும் ஆசைப்படணும். எது கோபி கயாவிரஜி, இதில் இப்படி குழந்தையில் ஒரு குழந்தையாவது கயா ஸ்ராத்தம் பண்ண மாட்டானா? கயாம் பிரஜேத். ஸோ கயா ஸ்ராத்தம் போடுறதுக்காக வேண்டி இதில் இந்த இப்படி குழந்தைய பெற்று விட்டால் ஒரு குழந்தையாவது போக மாட்டானா அப்படிங்கிற ஆசையில் அந்த நிறைய குழந்தையில ஆசைப்படுறோம் ஒரு அப்பா. யஜேத்தனை ஒருத்தனாவது யாகம் பண்ண மாட்டானா? அஸ்வமேதேன யஜேத்த, ஒருத்தனாவது அந்த அஸ்வமேத யாகம் பண்ணி கரையேற்ற மாட்டானா? நீலம் வா விஷம் முத்ருஜேத்து, அதாவது நீலம் விஷம் முத்ருஜேத்துன்னு சொன்னான்னா, நீலம்ங்கிறது வந்து யாராவது ஒருத்தன்கிறத எடுத்துக்க வேண்டியதான். நீளமான இந்த குழந்தையில் யாராவது ஒருத்தன் விஷம் முத்ருஜேத்துன்னு சொன்னான்னா அந்த கயா சிரார்த்த புண்ணியத்தை, அதாவது ஒரு கண்டினியூட்டிங்க. ஸோ கயாம் ரஜேத் நீலம்பா விஷம் உத்ருஜேத்துன்னு சொன்னான்னா ஒரு நல்ல பசு, நீல பசுங்கிறது நிறைய பால் தரக்கூடிய பசு போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பசுதானம் எல்லாம் பண்ண மாட்டானா? அந்த கயா சிரார்த்தத்தோட கண்டினியூஷனா கோதானம் எல்லாம் பண்ண மாட்டானா ஒருத்தனாவது? இப்படிலாம் ஆசைப்படணும் நிறைய குழந்தைக்கு ஒரு அப்பா. राधे कृष्णा। एष्टव्या बहवः पुत्रा यदि एकः अपि गयां व्रजेत् यजेत च अश्वमेधेन नीलं वा वृषम् उत्सृजेत्। देशमध्ये च यः कश्चित् पापकर्म समाचरेत् षष्ठ अंशः तस्य पापस्य राजा भुङ्क्ते न संशयः। ஸோ யார் தேசத்தில் இருந்துட்டு யாராவது ஒருத்தனது பாப கர்ம சமாச்சரே, ஒரு பாபகாரியத்தை பண்ணினால் ஷஷ்ட அம்சக தஸ்ய, அவனுடைய 1/6 பங்கு. ஸோ 1/6 பங்கு அந்த பாபத்தோடைய பங்கு ராஜா புங்க்தே, ராஜாவை போய் சேரும். மக்கள் செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் ராஜாவுக்கு பங்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதனால ராஜா தான் அனுபவிக்கணும். அதை ஒருத்தன் பாபி அந்த பாவத்தை பண்ணினான்னா அந்த பாவத்தில் உனக்கும் பங்குண்டு. இப்போ ஒரு பாவம் பண்ண போகிறான், அஜீகரத்தில் என்ன பண்ணுறான், பிள்ளையை கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். அவன் பண்ணுற பாவத்தில் உனக்கும் பங்குண்டுப்பான்ட்டான். ஸோ ந சம்சயம், அதோட சந்தேகமே வேண்டாம் ஹரிச்சந்திரா. देशमध्ये यः कश्चित् पापकर्म समाचरेत् षष्ठ अंशः तस्य पापस्य राजा भुङ्क्ते न संशयः। निषेधनीयः राज्ञा असौ पापं कर्तुं समुद्यतः न निषिद्धः त्वया कस्मात् புத்திரம் விக்ரேத்தும் உத்யதஹ. ராஜா வந்து ஒரு பிரஜை பாவம் பண்றான்னு சொன்னா தடுக்கணும். ஒரு ராஜாவோட டியூட்டி அது. ஸோ நிஷேதனீயக, தடுக்கப்பட வேண்டும். ராஜ்ஞா அசௌ, ராஜாவால் தடுக்கப்பட வேண்டும். பாபம் கர்த்தும் சமுத்தியத்தக, இவன் பாபம் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்திருக்கான், அவனை தடுக்காம ந நிஷிதக துவயா, நீ தடுக்கலையே, இதுவே நீ பண்ணுற பாபம் இல்லையா? கஸ்மாத் புத்திரம் விக்ரேது முத்தியத்தக, முதல்ல பிள்ளையை விற்றதே தப்புங்கிற, ஒரு பிள்ளையை விற்கிறதே பாவம். அந்த காரியத்தை உன்னோட பிரஜவத்தன் பண்ணுறான், அந்த பாவம் உனக்கு வந்து சேரும். அதை நீ தடுக்காமல் இருக்கியே ஏன்னு கேட்குறான். निषेधनीयः राज्ञा असौ पापं कर्तुं समुद्यतः न निषिद्धः त्वया तस्मात् पुत्रं विक्रेतुम् उद्यतः। न वंशे समुत्पन्नः त्रिशङ्कुतनयः शुभः आर्यस्तु अनार्यवत् कर्म कर्तुम् इच्छसि पार्थिव। ஸோ சூரிய வம்சே சமுத்பன்னக, நீ சூரிய வம்சத்தில் பிறந்திருக்கப்பா, இஷ்வாக் வம்சத்தில் பிறந்திருக்க நீ. ஸோ உற்பன்னக கஸ்மாத் கர்த்தும் இச்சசி பார்த்திவியாக, அதாவது அனாரிய காரியம். ஓகே, திரிசங்கு தனேகா, ஓகே ரைட், திரிசங்கோட பிள்ளை வேற. ஸோ திரிசங்குவெல்லாம் தர்மத்தில் நின்று இருக்கான்னு அர்த்தம் இங்கே. ஸோ திரிசங்கு ஹரிச்சந்திரனாக கூட நீ திரிசங்கோட பிள்ளை, தனேகான பிள்ளை. சுபகா, சோபனமான அந்த திரிசங்கோட பிள்ளை. அவன் நேரம் உயிரோடு மேலே போய் சொர்க்கத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு தன்னோட புண்ணியத்தெல்லாம் கொடுத்தவர் இல்லையா? ஸோ அப்படி சோபனமான பிள்ளை அவனோட திரிசங்கோட பிள்ளை நீ. ஆரியகா, சிறந்தவன். அனாரியத்வத்து, அதாவது ஒரு சிறந்தவன் இல்லாத மாதிரி, ஒரு மோசமான ஆள் மாதிரி. கர்ம கர்த்தும் இச்சசி, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறாயே.
பார்த்திவ ஹே ராஜாவே. सूर्यवंशे समुत्पन्नः त्रिशङ्कुतनयः शुभः आर्यः तु अनार्यवत् कर्म कर्तुम् इच्छसि पार्थिव. मोचनात् मुनिपुत्रस्य कारणात् वचनस्य मे तव देहे सुखं राजन् भविष्यति अविचारणात्. करणात् वा कारणात् करणात् सारी करणात्. ஓகே. ஸோ முனிபுத்திரசே மோச்சனாத், நீ முனிபுத்திரனை விட்டுடணும். யார்? அஜீகர்த்தனே முனின்றார். ஸோ அஜீகர்த்தனோட பிள்ளையை நீ விட்டுடணும். அது விடுறதுனாலையும் மே வச்சனசே கரணாத்து, நான் சொல்கிற வார்த்தையை கேட்கறதுனாலையும் அதை செய்யறதுனாலையும், நான் இப்போ சொல்கிறேன் அந்த குழந்தைய விட்டுடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதை நீ செய்யறதுனாலையும் தவதேகே சுகம் ராஜன் பவிஷ்யத்தி, கண்டிப்பாக சுகம் வரும். ஏன்னா உன்னோட தயைக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும், ஒரு இரக்கத்தை காட்டுறியே, அதனால உனக்கு தேகத்தில் சுகம் ஏற்படும் ஹே ராஜன். பவிஷ்யதி அவிசாரணாத், அதாவது அவிசாரணாத்துங்கிறது அடுத்த இதோட அன்வயமாகிறது. அதனால் அது இப்போ பார்க்க வேண்டாம். பவிஷ்யதி நடக்கும், உன்னுடைய தேகம் சொஸ்தமாகும். मोचनात् मुनिपुत्रस्य करणात् वचनस्य मे तव देहे सुखं राजन् भविष्यति अविचारणात्. पिता ते शापयोगेन चाण्डालत्वम् उपागतः मया असौ तेन देहेन ஸ்வர்லோகம் பிராபிதஹ கில. விசாரணாத், உங்கள் அப்பா யோசிக்காம என்ன பண்ணார்? சாப யோகேன, சாபம் கிடச்சிருத்து. வசிஷ்டர்கிட்ட போய் உடம்போடு மேலே போனோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை. என்னடா சொர்க்கலோகத்துக்கு போக முடியுமா, அவளோட தேகமே வேறையாச்சே, அந்த அமரனா நான் போகலாமா, இப்படிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் அப்பா வந்து வசிஷ்டர் போய் கேட்ட உடனே சாபம் கிடச்சிருத்து உங்கள் அப்பாவுக்கு. ஸோ சாப யோகேன, சாபம் சேர்ந்துருத்து உங்கள் அப்பாவுக்கு, வசிஷ்டரோட சாபம். சாண்டாளத்துவம் பார்க்கறதுக்காக சண்டாளன் ஆயிட்டார் அவர். ஸோ அப்படி சாண்டாளத்துவத்தை அவர் சாபம் கொடுத்து வாங்கிட்டார். மயா அசௌ தேன, என்னால் அந்த திரிசங்குவை தேன தேகேன, அந்த தேகத்தோடையே சொர்லோகம் பிராபித்தகா கில, நான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சேன் இல்லையா. ஸோ என்னுடைய வார்த்தையை நீ கேட்கறது உனக்கு நல்லது. இப்போ நான் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா, நிச்சயமாக உன்னோட தேகத்தை சொஸ்தமாகிற சாமர்த்தியம் எனக்கு உண்டுங்கிறார் இன்டெரக்டாக. ஸோ உனக்கு தேகம் சுத்தமாகும்னு சொல்கிறார். வர்ண சாபம் நீங்கும், அந்த சாபத்தை நான் நீக்கிற மாதிரி இப்போ வர்ணனோட சாபம் உங்ககிட்ட இருந்து போயிடும் அப்படிங்கிறார். பிதா தே சாபயோகேன சாண்டாளத்வம் உபாகதஹ மயா அசௌ தேன தேகேன ஸ்வர்லோகம் பிராபிதஹ கில. தேன ஏவ பிரதியோகேன குருமே வசனம் நிருப முஞ்ச ஏனம் பாலகம் தீனம் ருதந்தம் பிருஷம் ஆதுரம். பிரீத்தி யோகேன, தேனேவ பிரீத்தி யோகேன, பிரீத்தியோடு கூட நீ அன்பு காட்டுப்பா, குழந்தைகிட்ட அன்பு காட்டு. அதனால நான் சொல்கிறத கேட்டுட்டு ரொம்ப அன்போடு கூட மே வச்சனம் குரு, நான் சொல்கிற வார்த்தையை நீ கேளு, நீ அதை செய்யி. நிருப ஹே ராஜாவே. முஞ்ச ஏனம் பாலகா, இந்த குழந்தை விட்டுடு, முஞ்சனை விட்டுடு, இந்த குழந்தை விட்டுடு நீ. பாலகம் தீனம், இந்த குழந்தை எப்படி இருக்குது? தீனமாக இருக்குது, பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அழுதுன்னு இருக்குது, விஷம் மாத்திரம் ரொம்ப கவலையோடு இருக்குது. இப்படிப்பட்ட குழந்தையை நீ விட்டுடு, உனக்கு நல்லதே நடக்கும். ஏன ஏவ ப்ரீதி யோகேன குரு மே வசனம் நிருப முஞ்ச ஏனம் பாலகம் தீனம் ருதந்தம் பிருஷமாதுரம். யாச்சிதः அசி மயா நூனம் யஜ்ஞே அஸ்மின் ராஜசூயகே பிரார்த்தனா பங்கஜம் தோஷம் கதம் த்வம் ந அவபுத்யசே. ஸோ யாச்சிதக அசி மயா நூனம், நான் உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறேங்கிறார், நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன்ப்பா. யக்ஞே அஸ்மின் ராஜசூயகே, இந்த ராஜசூய யாகத்தில் பிரார்த்தனா பங்கஜம் தோஷம், நான் ஒரு யாச்சனை கேட்குறோச்சோ ஒரு பிராமணனோட யாச்சனை நிராகரித்த தோஷம் உனக்கு வர வேண்டாங்கிறேன். நான் உங்ககிட்ட இந்த பிள்ளையை விடுன்னு ஒரு பிக்ஷை கேட்குற மாதிரி கேட்குறேன். அந்த பிரார்த்தனையை நீ பங்கப்படுத்தி இந்த யாகத்தை அஸ்வமேத யாகத்தை பண்ணுறேங்கிறது அது தப்பு, அது வேண்டாம், அந்த தோஷத்தை நீ அடையாதே. கதம் தான் தொம்ன அவபுத்தியசே, உனக்கு அது புரியலையாப்பா, நான் சொல்கிறதெல்லாம் மண்டல ஏறித்தான்னு கேட்குறேன். யாச்சிதோ அசி மயா நூனம் யஜ்ஞே அஸ்மின் ராஜசூயகே பிரார்த்தனா பங்கஜம் தோஷம் கதம் த்வம் ந அவபுத்யசே. பிரார்த்திதம் சர்வதா தேயம்
मखे अस्मिन् नृपसत्तम अन्यथा पापम् एव स्यात् तव राजन् न संशयः. ஸோ பிரார்த்தனை என்ன கேட்டால் அஸ்வமேத யாகத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன கேட்டாலும் கொடுத்தே ஆகணும். ஸோ பிரார்த்திதம் சர்வதா தேயம், கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும், ஆல்வேஸ் கொடுத்தே ஆகணும். மக்கே அஸ்மின் ரிப்ப சத்தமாக இந்த யாகத்தோட ஒரு ஒன் ஆஃப் தி கண்டிஷனே அது. ஸோ அந்த அஸ்வமேத யாகத்தோட கண்டிஷனை நீ நிறைவேற்றி ஆகணும். அந்யதா அப்படி பண்ணலையானா பாபமே வசியாது, உனக்கு பாவம் தான் கிடைக்கும். தவ ராஜன் ந சம்சயக, அதில் சந்தேகமே வேண்டாம், உனக்கு பாவம் தான் கிட்டும். प्रार्थितं सर्वदा देयं मखे अस्मिन् नृपसत्तम अन्यथा पापम् एव स्यात् तव राजन् न संशयः. व्यासौ उवाच इति तस्य वचः श्रुत्वा कौशिकस्य नृपोत्तमः प्रत्युवाच महाराज कौशिकं मुनिसत्तमम्. மகாராஜக விசர்கம் இருக்குங்க. ஓகே மேம், இங்க இல்ல நான் போட்டுறேன். ஓகே. ஸோ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட இதீதசிய வச்ச ஸ்ருத்வா கௌஷிகசிய வச்சக. கௌஷிகர் யார்? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் இவ்வளோ பெரிய லாங் லெக்சர் கொடுத்துட்டாரு, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, குழந்தைய விட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வார்த்தையை கேட்டு அந்த நிருபோத்தம ஹரிச்சந்திரன், சிறந்த ராஜாவான ஹரிச்சந்திரன் பிரத்யுவாச்சா பதில் சொன்னார். திருப்பி மகாராஜகன்னு வேண்டாம், நான் தான் இதை திருத்திக்கணும். மகாராஜாங்கிறது அட்ரஸிங்காகவே இருக்கட்டும். மகாராஜா இங்கே விசர்க்கம் இருக்குது, வேண்டியதில்லை. மகாராஜா ஹே ஜனமேஜயா கேளு. கௌஷிகம் முனிசத்தமம், அந்த முனி சிறந்த முனிவரான கௌஷிகரை பார்த்து இப்போ யார் விஸ்வாமித்திர ஹரிச்சந்திரன் பேச ஆரம்பித்தார். கரெக்ட். व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा कौशिकस्य नृपोत्तमः प्रत्युवाच महाराज कौशिकं मुनिसत्तमम्. प्रलोदरेण गादेय दुःखितः अहं पृतं मुने तस्मान्न मोचयामि एनम् अन्यत् प्रार्थय कौशिक. नेक्स्ट लाइन, वन लाइन. न त्वया विग्रह कार्यः காரியே அஸ்மின் மம சர்வதா. நீ ஜலோதரங்கிற நோயில் இருக்க இல்லையா, மகோதரன் நோய் வாய்ப்பட்டிருக்க. காதேய துக்கிதோ அகம் பிருஷமுனே. ஓ இவர் ராஜாலியா பேசுகிறார். ஸோ நான் இந்த ஜலோதர நோயில் காதேயன்னு கூப்பிடுறவன் காதியோட பிள்ளையே. ஸோ குஷிகநந்தனன் குஷிகனுடைய வம்சம். குஷிகநந்தனன் அப்போ ஒரு இடத்துல விஸ்வாமித்திரருக்கு குஷிகநந்தனன்னு கூப்பிட்டார். ஸோ குஷிகரோட பிள்ளை காதி, காதியோட பிள்ளை விஸ்வாமித்திரர். ஸோ குஷிகநந்தனாலும் விஸ்வாமித்திரர் கோத்திரத்தை வச்சு வருது, அந்த கோத்திரத்தில் வந்தவர். இங்கே காதையன்னு சொல்லுவோம், காதியோட பிள்ளை விஸ்வாமித்திரரே. அகம் துக்கிதக, நான் ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன், இந்த மகோதர நோயினால் கஷ்டப்பட்டு இருக்கேன் முனிவரே. தஸ்மாத் ந மோச்சயாமி, அதனால இந்த குழந்தை விட போகிறது இல்லைங்கிறான். ந மோச்சயாமி, நான் இந்த குழந்தைய விடமாட்டேன். ஏனம் அந்யத் பிரார்த்தைய கௌஷிகா, நீ வேற எது வேணால் கேளுங்கோ, இந்த குழந்தைய தவிர வேற ஏதாவது என்னால் செய்யணுமா அதை நீங்கள் கேளுங்க, நான் தரேன். நான் துவயா விக்கிரக காரியக, விக்கிரகம்னு சண்டைன்னு அர்த்தம். இங்கே கலகத்தை ஏற்படாதீங்கோ, இப்போ ஏற்படுத்தாதீங்கோ, சண்டை உண்டாக்காதீங்கோ. இங்கே காரிய அஸ்மின் மம சர்வதா, இந்த காரியத்தை நான் நிறைவேற்றித்தான் ஆகணும், அதனால இங்கே உட்காந்து எங்கிட்ட சண்டையை போட்டு நிற்காதீங்கோன்ட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறான் ஹரிச்சந்திரன். जलोदरेण गादेय दुःखितः अहं वृषं मुने तस्मात् न मोचयामि एनम् अन्यत् प्रार्थय कौशिक. न त्वया विग्रह कार्यः कार्ये अस्मिन् मम सर्वथा. तत्कृत्वा वचनं राज्ञः विश्वामित्रः अतिकोपनः बभूव दुःखसन्तप्तः वीक्ष्य दीनं द्विज आत्मजम्. ஸோ ராஜ்ஞக தத்வச்சனம் சுத்வா, ராஜாவுடைய அந்த வார்த்தையை கேட்ட அந்த கௌஷிகர் விஸ்வாமித்திரர் அதிகோபரகா, பயங்கர கோபப்பட வரக்கூடியவர் இல்லையா அவர் விஸ்வாமித்திரர், கோபிச்சுப்பார். அஃப்கோர்ஸ் துர்வாசர் தான் நம்பர் 1, விஸ்வாமித்திரர் கோபம் வந்துருத்தீங்க. பபுவ துக்க சந்தப்தக, ரொம்ப துக்கத்தினால வாடி போயிட்டார். இவ்வளோ கெஞ்சி இந்த இவன் தரலை, எவ்வளோ ரூல் எல்லாம் சொல்லி பார்த்து இவன் கேட்கலைங்கிறதுனால கோபம் துக்கம் எல்லாம் சேர்ந்து வருதவருக்கு, தவிச்சு போயிட்டார். தீனம் துஜாத்மஜம் வீட்சிய, எதை பார்த்து தீனமாக அழுதுட்டு இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து, துஜனுடைய பிள்ளை அஜீகர்த்தனுடைய பிள்ளையை பார்த்து, சுரசேவனை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டார் விஸ்வாமித்திரர். तच्छ्रुत्वा वचनं राज्ञः विश्वामित्रः अतिकोपतः बभूव दुःखसन्तप्तः वीक्ष्य दीनं द्विज आत्मजम्.
इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे यज्ञपशुभूतस्य ब्राह्मणपुत्रस्य वधकरणाय विश्वामित्रनिषेधवर्णनं नाम षोडशोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अति कोपनः न कोपतः ल कोपनः। अथ सप्तदशोऽध्यायः। व्यासौ उवाच रुदन्तं बालकं वीक्ष्य विश्वामित्रः दयातुरः शुनश्शेपम् उवाच इदं गत्वा पार्श्वे अतिदुःखितम्. ஸோ வியாசர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் கதையை. ருதந்தம் பாலகம் வீச்சியா அழுது கொண்டிருந்த குழந்தையை பார்த்து விஸ்வாமித்ரா தயாதுரக ரொம்ப கருணை வந்துடுது குழந்தை மேலே. சுனஷேபம் உவாச்சா சுனஷேபனை பார்த்து சொல்கிறார். இப்போ கத்வா பார்ஷ்வே அவன் கிட்டக்கு போய் குழந்தைகிட்ட போய் அதிதுக்கிதம் சுனஷேபம். ஸோ அழுதுண்டு ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் இப்போ தான் நீ இந்த ஜபத்தை சொல்லின்று வருணனே வந்து உன்னை காப்பாற்றுவான்னு சொல்ல போகிறார். रुदन्तं बालकं वीक्ष्य विश्वामित्रः दयातुरः क्षुरक्षेपम् उवाच इदं गत्वा पार्श्वे अतिदुःखितम्. राधे कृष्ण मैम. मन्त्रं प्रचेतसः पुत्र मया उक्तं मनसा स्मरन् जपतः तव कल्याणं भविष्यति मम आज्ञया. सो प्रचेतसः मन्त्रं वर्ण मन्त्रं சொல்லிக் கொடுக்குறார். வர்ணனை துதிக்கிற மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார். புத்திர குழந்தாய் மயா உக்தம் நான் சொல்கிறத மனசா ஸ்மரன் மனசில் ஸ்மரிச்சுட்டேரு மனசில் நெற்று போட்டுட்டே இருக்கு. நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஜபத்தக அப்படி ஜபிக்கும்பொழுது தவ கல்யாணம் பவிஷ்யதி உனக்கு நல்ல மங்களம் ஏற்படும்பா. மம ஆக்ஞையா என்னுடைய கட்டளை இது. ஸோ நான் சொல்கிறேன் நிச்சயமாக நடக்கும். நீ ஜபிச்சுட்டேரு மனசில்னு சொல்கிறேன். மந்திரம் பிரச்சேதசः புத்திர மயா உக்தம் மனசா ஸ்மரன் जपतः तव कल्याणं भविष्यति मम आज्ञया. विश्वामित्रवच श्रुत्वा शुनश्शेपः शुचाकुलः मन्त्रं जजाप मनसा कौशिक उक्तं स्फुटाक्षरम्. விஸ்வாமித்திரோட வார்த்தையை கேட்டு வச்சக சுத்துவா வார்த்தையை கேட்டு சுனஷேபன் என்ன பண்ணுறான்? சுச்சா ஆக்குலக சுச்சான்னு கவலையில் அப்படியே ஆக்குலமாக இருந்த அந்த மனசெல்லாம் வேதனை குழப்பம் அப்படி இருந்த அந்த சுனஷேபன் மந்திரம் ஜஜாபம் மனசா அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை மனசில் வாங்கிட்டு அதை ஜபிக்க ஆரம்பித்தார். கௌஷிக உக்தம் ஸ்புட அக்ஷரம் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கார். ஸ்புட்டமான கிளியரான அக்ஷரங்களால் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்துருக்கார். அதை மனசில் வாங்கிட்டான். அதை திருப்பி சொல்லி மனசில் ஜபித்தான். विश्वामित्रवच श्रुत्वा शुनश्शेपः शुचाकुलः मन्त्रं जजाप मनसा कौशिक उक्तं स्फुट अक्षरम्. जपतः तत्र तस्य आशु प्रचेताः तु कृपाकरः प्रादुर्बभूव सहसा प्रसन्नः नृप बालके. ஸோ ஜபத்தகா எப்படி ஜபிச்சுட்டே இருக்கும் பொழுது உடனடியாக வந்துட்டாருங்க வருணன். யார்? பிரச்சேதாக தூ கிருபாகரக கிருப்பையோடு கூடி கிருப்பையை செய்யக்கூடிய அந்த வர்ணன் அங்கே பிராதுர்பபுவ தோன்றினார். வர்ணன் அங்கே தோன்றிட்டார். சகசா ரொம்ப திடீர்னு வரார். வர்ணன் வந்துட்டார். பிரசன்னக ஹாப்பியாக வரார். ஏன்னா அவரோட மந்திரத்தால் அவர் சந்தோஷப்பட்டார். பிரசன்னமான முகத்தோடு பாலகே பிரசன்னக பாலகனிடத்தில் ரொம்ப பிரசன்னப்பட்டு வந்தார். ஹே நிருப ஹே ஜனமேஜயா. जपतः तत्र तस्य आशु प्रचेतास्तु कृपाकरः भ्रातुर्बभूव सहसा प्रसन्नः नृपबालके. दृष्ट्वा तम् आगतं सर्वे विस्मयं परमं गताः तुष्टुवुः वरुणं देवं मुदिता दर्शनेन ते. திருஷ்டுவா தம் ஆகதம். அப்போ வர்ணன் வந்திருக்காருன்னு நம்ம எல்லாரும் பார்க்குறா. சர்வே விஸ்மயம் பரமங்கத்தாக ரொம்ப ஆச்சரியம். விஸ்மயம்னா ஆச்சரியம். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆஹா வர்ணதேவன் இப்படி வந்துட்டாரே யாகத்துக்கு நடுவில். வருணம் துஷ்டுபுகு வருணம் தேவம் தேவனான அந்த வருணனை எல்லாரும் ஸ்துதி பண்ணினார்கள். முதிதா தர்ஷனேனதே அந்த தர்ஷனத்தினால அவர் தர்சனம் கொடுத்துருக்கார் இல்லையா வருணதேவன். அதனால ஆனந்தப்பட்டு எல்லாருமே அவரை ஸ்துதித்தார்கள். दृष्ट्वा तम् आगतं सर्वे विस्मयं परमं गताः तुष्टुः वरुणं देवं मुदिता दर्शनेन ते. राजा अति विस्मितः पादौ
प्रणनाम रज आतुर रुजातुरः बद्ध अंजलिपुटः देवं तुष्टाव पुरतः स्थितम्. ராஜாவுக்கு ஆச்சரியமாயிடுது. வர்ணன் எப்போ வந்தாலும் யாகம் பண்ணலையாமல் இப்போ யாகம் தான் நம்ம பண்ணுற ஆரம்பிச்சிட்டோமே, இப்போ எதுக்கு வராருன்னு ஒரு ஆச்சரியம். ஸோ ஆச்சரியப்படி இப்போ ருஜ ஆத்துரக, ருஜம்னு நோய். ஸோ ஏற்கனவே இந்த மகோதர நோய் இன்னும் வருத்திட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி அந்த மகோதர நோயால் பீடிக்கப்பட்டவர் பாதவ் பிரணநாம, பாதத்தில் விழுந்து வணங்கினார். பத்த அஞ்சலி புடுக, கை குவித்தார். தேவம் துஷ்டாவ, தேவரை பார்த்து, வர்ணதேவனை பார்த்து ஸ்துதி பண்ணுறார். இப்போது புரதஸ்திதம் தேவம், ஸோ முன்னாடி நிற்கக்கூடிய அந்த வர்ணதேவனை பார்த்து இப்போ ஸ்துதி பண்ணுறார் ராஜா. राजा अति विस्मितः पादौ प्रणनाम रुज आसुरः बद्ध अंजलिपुटः देवं तुष्टाव पुरतः स्थितम्. हरिश्चन्द्र उवाच देवदेव कृपा सिन्धो पापात्मा अहं सुमन्ददीः कृत अपराधः कृपणः पावितः परमेष्ठिना. தேவதேவ, தேவாதி தேவனே, கிருபா சிந்தோ, கிருபை கடலே, சிந்துன கடல். பாபாத்மா அகம், நானும் ஒரு பெரிய பாபி. சுமந்ததி, புத்தி கட்டவன். மந்ததி, எனக்கு மந்த புத்தி. கிருத்த அபராதக, தப்பு பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா எப்போ படித்தோன்னே ஒன்றுமே பண்ணாமல் இழுத்தடிச்சுன்னு வந்து இப்போவும் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து யூபசமத்தில் கட்டி இப்படி ஹிம்சை பண்ணிட்டு அப்படி அபராதம் பண்ணினேன். கிருப்பனக, ரொம்ப தீரமாக இருக்கேன் நான். பரமேஷ்டினா பாவித்தக, உங்களுடைய தரிசனத்தினால. பரமேஷ்டின்னு சொன்னால் எல்லாருக்கும் மேலானவர். சில இடத்துல பரமேஷ்டினா பரமாத்மா, சில இடத்துல பரமேஷ்டினா பிரம்மான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வர்ணர் தேவனர் பரமேஷ்டின்னு சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் மேலான ஒரு தெய்வம்னு எடுக்கிறேன். ஸோ பாவித்தக, உங்களால் நான் புனிதம் அடைந்தேன். हरिश्चन्द्र उवाच देवदेव कृपा सिन्धो पापात्मा अहं सुमन्ददीः कृत अपराधः कृपणः पावितः परमेष्ठिना. मया ते पुत्रकामेन दुःखसंस्थेन हेलनं कृतं क्षमापि अयं प्रभुना को अपराधः सुदुर्मतेः. புத்திரகாமேன மயா, எனக்கு பிள்ளை வேணும், அந்த ஆசை தானே காரணமாச்சு எல்லாம். ஸோ அந்த ஆசையினால தானே வரணுன்ட்டு போய் இப்படிலாம் கேட்டார். ஸோ துக்க சம்ஸ்தேன ஹேளனம், அதாவது அந்த குழந்தை கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அந்த குழந்தை போயிடுமே அப்படின்னு ஒரு நிலைமை ஆயிடுது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து யாகம் பண்ணி கொடுக்கணும்னு அதுவும் ஒத்துண்டுட்டார். இவர் தான் தெரியாதனமாக ஒத்துண்டாச்சு. ஸோ அதனால அந்த குழந்தை கிடச்சதுக்கப்புறம் ஹேளனம் கிருதம், நான் அந்த குழந்தைய வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை நான் வந்து கேலி பண்ணினேன். நான் பல சமயம் வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ க்ஷமாபி அயம் பிரபுனா, க்ஷமா அபி, நீங்களும் என்னை க்ஷமித்தீர்கள். ஒரு வாட்டி கேட்குறோச்சே நான் என்னத்தையோ ரீசன் சொல்லி மாட்டேன் சொல்லும் போதெல்லாம் பிரபுனா க்ஷமாபி, நீங்கள் பொறுத்துட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சேல் நீங்கள். சூதுர்மதேகே கக அபராதக, அதாவது கெட்ட புத்தி உடையவனுக்கு எல்லாமே அபராதம் தான். நல்ல புத்தி இருக்கிறவன் வந்து ஏதாவது ஒரு அபராதம் பண்ணுவன், கெட்ட புத்தி உடையவன் அபராதமே பண்ணிட்டுருவன். அப்போ சொல்லி தீராது, எல்லாமே குத்தம்தான் அப்படிங்கிறான். ஒரே ஒரு मया ते पुत्रकामेन दुःखसंस्थेन हेलनं कृतं क्षमा आप्यं प्रभुना को अपराधः सुदुर्मतेः. अर्ति दोषं न जानाति तस्मात् पुत्रार्थिना मया वञ्चितः त्वं देवदेव भीतेन नरकात् विभो. அர்த்தி தோஷம்னு ஜானாதி, அதாவது அர்த்தின்னு வேணும்னு அப்படி கேட்குறவன் வந்து அவன் எனக்கு குழந்தை வேணும் அந்த ஆசை தான் மேலே இருக்குமே தவிர அதில் என்ன தோஷம் இருக்குங்கிறத அவன் அறிய மாட்டான். ஸோ தோஷம்னா ஜானாதி, அவனுக்கு அதில் உள்ள குத்தமே தெரியாதவன், கண்ணுக்கு தெரியாதவனுக்கு. தஸ்மாத் புத்திரார்த்தினாமயா, அதனால தான் நானும் எனக்கு புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது இல்லையா, பிரார்த்தனை இருந்தது எனக்கு. மயா தேவதேவ, ஹே தேவாதி தேவனே வருணனே, பீத்தே நரகாத் பீத்தேன, எனக்கு இல்லாட்ட நரகம் கிடைக்குமே, எனக்கு குழந்தை இல்லாட்டனா நான் நரகத்துக்கு போயிடுவேனோ அப்படிங்கிற பயத்தினால, ஹே விபோ எங்கும் நிறைந்த பகவானே, வஞ்சிதகத்துவம், உன்னை நான் வஞ்சிச்சேனப்பா, என்னோட இந்த பேராசைக்காக உன்னை மீண்டும் மீண்டும் வஞ்சித்தேன், இப்படி அபராதம் நான் பண்ணினேன். अर्ति दोषं न जानाति तस्मात् पुत्रार्थिना मया वञ्चितः त्वं देवदेव भीतेन नरकात् विभो.
अपुत्रस्य गतिः नास्ति स्वर्गः नैव च भीतः अहं तेन वाक्येन तस्मात् ते हेलनं कृतम्. ஸோ அபுத்திர இந்த ஸ்லோகம்லாம் ஏற்கனவே ரிப்பீட் ஸ்லோகங்கள் சிலதெல்லாம் அப்படி ரிப்பீட் வரும். ஸோ அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தி, பிள்ளை இல்லாதவருக்கு கதியே கிடையாது. நரகத்துக்கு போகணும். சொர்க்க நைவச்ச சொர்க்கத்துக்கு போகவே முடியாதவன். பீத்தக அகம் தேன வாக்கியானே, இப்படி அந்த சாஸ்திரம் சொல்கிறதுனால அந்த வார்த்தையினால் நான் பயந்தே போயிட்டேன். நான் அந்த வாக்கியத்தினால தஸ்மாத்தே ஹேளனங்கிறது, அதனால தான் குழந்தைய உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு உன்னையே நான் கேலி பண்ணினேன். ஹேளனம், உன்னையே நான் வஞ்சிச்சேன், உன்னையே நான் ஏமாத்தினேன், கேலி பண்ணினேன், எல்லாம் தானே ஒத்துக்கிறார் இப்போ ஹரிச்சந்திரன். अपुत्रस्य गतिर्नास्ति स्वर्गो नैव च भीतः अहं तेन वाक्येन तस्मात् ते हेलनं कृतम्. न आज्ञस्य दूषणं चिन्त्यं नूनं ज्ञानवता विभो दुःखितः अहं आक्रान्तः वञ्चितः स्वसुतेनः. அக்ஞனா அறிவில்லாதவன். ஸோ நூனம் நிச்சயமாக ஞானவதா, ஞானத்தோடு கூடியவர்கள், அறிவு கூடியவர்கள். ஹே விவோ வர்ணா ந அக்ஞசிய தூஷணம் சிந்தியம், அதாவது நான் பண்ணின அந்த தூஷித்தேன் இல்லையா, உன்னை ரொம்ப கேலி பண்ணி எல்லாம் உன்னை ஏமாற்றி எல்லாம் பண்ணினேன் இல்லையா, அந்த தூஷணையை என்னுடைய இந்த அறியாமையினால் நான் பண்ணின இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கோ. நான் சிந்தியம், அதை மனசில் வச்சுக்காதீங்கோ. என்னுடைய தோஷத்தை, என்னுடைய தூஷணத்தெல்லாம் நீங்கள் விட்டுடுங்கோ. ஏன்னா நீங்கள் ஞானவான், நீங்கள் அறிவாளி, நான் அறிவில்லாதவன். அதனால் என்னுடைய தோஷத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கோ. அகம் துக்கித்தக, நான் ரொம்ப துக்கப்பட்டுருக்கேன். ருஜா ஆக்ராந்தக, எனக்கு மகோதர நோய் வேறு வந்துடுது. வஞ்சிதக சுவாசித்தேரக, அது மட்டும் இல்லை, யாகம் பண்ணணுன்னு பார்த்தா பிள்ளையும் காணாமல் போயிட்டான், பிள்ளையும் ஓடி போயிட்டான். ஸோ அதனால் என்னுடைய பிள்ளையே என்னை வஞ்சித்து விட்டான். இப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வருணான்னு சொல்கிறார். न अज्ञस्य दूषणं चिन्त्यं नूनं ज्ञानवता विभो दुःखितः अहं रुजा आक्रान्तः वञ्चितः स्वसुतेनः. न जाने अहं महाराज पुत्रः मे क्व गतः प्रभो वञ्चयित्वा वने भीतः मरणात् मां कृपानिधे. प्रययौ द्रविणं दत्त्वा गृहीतः द्विजबालकः यज्ञः अयं क्रीतपुत्रेण प्रारब्धः तव तुष्टये. महाराजा न जाने अहम पुत्रो में क्वा गतः प्रभो. மகாராஜா ஜனமேஜியான்னு எடுத்துக்கலாம். மகாராஜா கேட்டுக்கோ, ந ஜானே அகம் புத்திரோ மே கோகதகன்னு இது இவர் சொல்கிறது, ஹரிச்சந்திரன் சொல்கிறது தான். ஸோ என் பிள்ளை எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. குவாகதக எங்கே போனான் பிரபோ ஹே வர்ணா எனக்கு தெரியாது. மரணாத் பீதக, மரணத்தில் பயந்துன்னு இருக்க. மரணாத் பீதக யார்? அந்த ரோஹித். ஸோ அவன் எப்படியாவது யூபஸ்தம்பத்தில் கட்டி என்னை கொண்டுடுவா, பசு ஆக்கிடுவா, யாக பசு ஆக்கிடுவாங்கிற அந்த மரண பயத்தினால மாம் வஞ்சயித்துவா, என்னை வஞ்சித்து விட்டு எனக்கு தெரியாமல் எங்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போயிட்டான். வனே பிராயயவ், வனத்துக்கு போய் சேர்ந்துட்டான், காட்டுக்குள்ளே போய் சேர்த்துட்டான் அவன். கிருபாநிதே, ஹே கிருபை நிதியான வருணனே. ஸோ மகாராஜாங்கிறது ராஜாதிராஜனான வருணான்னு கூட எடுத்துக்கலாங்க. மகாராஜான்னு கூப்பிடும்போது ஏன்னா வருணன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கார் ராஜா ஹரிச்சந்திரன். ஸோ இங்கே மகாராஜா கிருபாநிதே ரெண்டுமே வருணா அப்படின்னு எடுக்க வேண்டியதான். வருணா என் பிள்ளை என்னையை ஏமாத்திட்டு போயிட்டான். திரவிணம் தத்துவா கிரகீதக துஜபாலக. இப்போ நான் என்ன பண்ணினேன், என் பிள்ளை போனதுனால இந்த துஜபாலகன், இந்த பிராமண பிள்ளைய பைசாவை கொடுத்து, திரவிணம் பொருள், அதாவது பசு கொடுத்தான் இல்லையா, கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். கிரகீதக வாங்கியிருக்கேன் நான். யக்ஞக அயம் கிரீத புத்திரேன, இப்படி வாங்கின பிள்ளையை வச்சுட்டு, விலைக்கு வாங்கின பிள்ளையை வச்சுட்டு, யக்ஞக அயம் பிராரப்தக, இந்த யக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். தவதுஷ்டையே, ஒன்றை திருப்திப்படுத்துறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால என்ன தப்பு சொல்லாதீங்க. இப்போ இந்த கண்டிப்பாக நான் அந்த யாகத்தை நான் ரெடி பண்ணியாச்சுன்றேன். न जाने अहं महाराज पुत्रः मे क्व गतः प्रभो वञ्चयित्वा वने भीतः मरणात् मां कृपानिधे. प्रययौ द्रविणं दत्त्वा गृहीतः द्विजबालकः यज्ञः अयं क्रीतपुत्रेण प्रारब्धः तव तुष्टये. राधे कृष्ण मैम. ओके. दर्शनं तव सम्प्राप्य
गतं दुःखं मम अद्भुतं जलोदरकृतं सर्वं प्रसन्ने त्वयि साम्प्रतम्. தவ தர்சனம், நீங்கள் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன். இப்போ அதை அடைந்ததால் சம்பிராப்பிய, அதை அடைந்து கதம் துக்கம் மம அத்புதம். அப்போ அவனுக்கு இப்போவே ஒரு ஃபீலிங் வந்துடுது, மகோதர நோய் போன மாதிரி ஃபீலிங் வந்துடுது, என்னுடைய துக்கம் போயிடுது. அற்புதமான இந்த மகோதர நோயிலிருந்து ஜலோதர கிருத்தம் சர்வம், இந்த ஜலோதர நோயினால் ஏற்பட்ட எல்லா துக்கமும் கதம்னா போய்விட்டது. பிரசன்னே தொய் சாம்பிரதம், ஏன்னா நீங்கள் இப்போ பிரசன்னமாயிட்டேன், எங்கிட்ட பிரசன்னமாயிட்டேன், நான் காரியத்துக்கு ரெடி ஆகிட்டேன்னு தெரிஞ்சதுனாலேயே, உங்களுடைய பிரசன்னத்தினாலேயே, உங்களுடைய தர்சனத்தினாலேயே என் நோய் நீங்கிவிட்டது. தர்ஷனம் தவ சம்பிராப்ய गतं दुःखं मम अद्भुतं जलोदरकृतं सर्वं प्रसन्ने त्वयि साम्प्रतम्. व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा राज्ञः रोग आतुरस्य च दयावान् देवदेवेशः प्रत्युवाच नृप उत्तमम्. இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, இப்படி தஸ்ய ராஜ்ஞா வச்சகா ஸ்ருத்வா, ராஜா சொன்னதை கேட்டு, ராஜா சொல்லிட்டார், சுதி பண்ணிட்டாரு, நீங்கள் வந்ததே பெரிய விஷயம்னு எல்லாம் சொல்லி சுதி பண்ணிட்டாரா. ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு ரோக ஆதுரஸ்ய ராஜ்ஞா, ரோகத்தால் பிடிக்கப்பட்ட ராஜாவுடைய அந்த வார்த்தையை கேட்ட தயாவான், தயை கூடிய வருணன், தேவதேவேஷக, தேவர்களுக்கெல்லாம் தேவேஷ ஈசனான அந்த வருணன், நிருபோத்தமம் பிரத்யுவாச்சா, உத்தமமான அந்த ராஜா ஹரிச்சந்திரனை பார்த்து பதில் கொடுத்தார். व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा राज्ञः रोग आतुरस्य च दयावान् देवदेवेशः प्रत्युवाच नृपोत्तमम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.